சொல்ற இதே முரளிக்கு மட்டும் தயவு செஞ்சு நான் சொன்னது சொல்லிடாத. அவ்வளோதான், என்ன கொன்றுவான். சரி, குட் நைட். குட் நைட். பார், ஒரே மூச்சில் தூக்கின்னு போய் அங்கே வச்சிடணும். சும்மா 2 அடி வைக்கத்துல கை கைன்னா மண்டையிலே போட்டுருவேன். தூக்கு புடி. வா. ஏ வைடா 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 கைடா 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 கைடா. ஆ வா. இதோ பாருண்ணா. ஏய்ரா, ஃபோன் வருது. வா, தப்பிச்சேன். வினோத், சொல்லு முரளி. சுடருக்கு உடம்பு சரியில்லையாண்டா. காலேஜ் வரையும் போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஐயோ, என்னாச்சு? என்னன்னு தெரியலடா, போன்லயே ஓன் அழுதுன்னு இருக்கா. நான் கச்சேரி வேலையை கொஞ்சம் வெளில வந்துக்கிறேன், நீ போய் என்னன்னு கொஞ்சம் பாருடா. சொல்ற என்னாச்சு உடம்புக்கு? காய்ச்சல் தானே? என்னன்னு தெரியல, கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு மயங்க விழுந்துட்டா. ஏண்டி சரியா தூங்கலாம் கூட அப்படி ஆகும். மதியம் சாப்பிட்டே நீ? சரி விடு, ஒன்று இருக்காது, டாக்டர் போகலாம். சரி மேடம், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? ஃப்ரெண்டோட தங்கச்சி மேடம். உன் ஃப்ரெண்டுக்கு தங்கச்சி, உனக்கு யாரு? என்ன மேடம் பேசுறீங்க? ஃப்ரெண்டோட தங்கச்சி, எனக்கும் தங்கச்சி தான். எல்லாரும் தப்பா பார்க்காதீங்க. என்ன சந்தேகம் வந்து அவங்க நட்டியே பேசுங்க. சொல்கிறேன், முரளிக்கு ஃபோன் போட. வீட்டெலாம் பச்சை விளங்கணும் மாதிரி தான். கூட்டு போ. ஏய், என்னடி முக்காட் போட்டுங்கிற? என்னாச்சு? என்னடா சொன்னான் டாக்டரு? ராவது கிளினிக் தான் கூட்டின்னு போனேன். குழு ஜுரமா. எங்க பார்த்தாலும் ஒரே ஜுரம், கிளைமேட்டே சரியில்லை. ஏய், என்னாச்சு? பாத்துரு, தண்ணி சூடாச்சா? என்ன பார்த்து குடிக்க வேண்டியதானே? மாத்திரை குடிக்கிட்டியா? சரி விடு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. பயம் வேறடா அவளுக்கு. பயம்னாவே பாதி நோய் வராது. முதல்ல தங்கச்சி சுத்தி போன மச்சான். ஆமாம் ஆமாம். சும்மா என்ன தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு தொட வேலை வச்சுக்காத. ஏய், என்னடி சொன்ன? இப்ப என்னாச்சு? நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்டேன்ல. விட்றா, அவளே உடம்பு முடியாம இருக்கா. அவளுக்கு உனக்கு உடம்பு இல்லை, எரிஞ்சு விட மாட்டேன். அவ பாக்குறது பாரு. ஏய், விடுன்னு சொல்றல்ல. இந்த அது காலில் கொடுக்கணும். டேய் இங்கே பாடுறா, இந்த மஞ்சள் மாத்திரையும் காலில் கொடுக்கணும். இந்த டியூப் மாத்திரை நைட்டு. அப்புறம் அவ்வளோதான். நைட்டே ஒரு வண்டி டெலிவரி கொடுக்கணும். அப்படியே போட்டு வந்துட்டேன். நான் போய் தான் கொடுக்கணும். நீ எவ்வளோ திட்டாம இரு, புரியுதா? பார்த்து நானும் பார்த்து தான் இருக்கேன். இப்பெல்லாம் ஒன்றுமே இல்லாததுக்கு வினோத்தை திட்டின்னு இருக்கே நீ. ஆமாம், உனக்கு எப்பவுமே நான் பண்ணுறது தான் தப்பாக தெரியும். ஆச்சு பல்லெல்லாம் கைட்டுருவேன். ஏன் இதுக்கு முன்னாடி அவனை தொட்டு பேசுனது இல்லையா? இல்லை நீ அவனை தொட்டு பேசுனது இல்லையா? சின்ன வயசில் கபடி விளையாடும் போது அவன் மேலே எருவ மாதிரி ஏறி உட்காந்து ஆடுவிய. அப்போ அருவருப்பா இல்லை? அதெல்லாம் அப்போ. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. என்ன மாறி போச்சு? ஒன்றும் மாறல. அப்பயும் இப்பயும் உன்னை அவன் தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறான். அதான் பிரச்சனையே. என்னால் அவரை பார்க்க முடியலண்ணா. என்னடி சொல்ற? ஆமாம், எனக்கு அவரை பிடிச்சிக்குது. பிடிச்சிக்குதுன்னா எனக்கு புரியலடி. ஏய், மரியாதையா என்ன நடக்குது சொல்லு. உன்னையே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதே முரளின்னு கூப்பிடுறாங்க. அது எதுக்கு இப்போ? அப்போ உனக்கு மதுன்னு யாரையும் தெரியாதா? ஏய், இங்கே பாருண்ணா, பாரு இங்க
இப்போ ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என் தங்கச்சி சுடர் விழி தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு வாய்க்கிழியே பேசுவேன். என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணலல்ல. நீ கிஷோர் கல்யாணத்துக்கு போன அன்னைக்கு வினோத் எல்லாமே சொல்லிட்டாரு. நீ குஷ்டு சாவ போனது, உனக்காக அவங்க மது வீட்டுக்கு போனது எல்லாம். ஒரு ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இவ்வளோ தூரம் போயிருக்கானுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு பொண்ணு நானே சொல்கிறேன்னா, எந்த ஒரு பொண்ணும் அவள் ஃப்ரெண்டு லவ்க்காக இவ்வளோ தூரம் இறங்கி போக மாட்டான். பசங்க பசங்க தான். இப்போ கூட வினோத் தொட்டு பேசுறத தப்பா நினச்சில அவரை சத்தம் போடலண்ணா. அவர் தங்கச்சின்னு சொல்லி என்னை யதார்த்தமாக தொட்டு பேசும்போது ஒரு மாதிரி கூசுதுண்ணா. தச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ எல்லாம் ஃபீல் ஆகாத. இப்போ என்ன உனக்கு அவனை பிடிச்சிக்குது, அவள் தானே, நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட. ஹே லூசு மாதிரி பேசாத, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதெல்லாம் சொல்லி வரக்கூடாது. நடக்கிறது நடக்கட்டும். ஏன்னு தெரியல, இன்னைக்கு மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. வினோத்தியா மாப்பிள்ள சூப்பர்.